ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சினிமா நடிகை கார்த்திகா முரளிதரன் அவங்களோட சூப்பரான சினிமா தகவல்களையும் பற்றியும் அவங்களோட ஃபோட்டோஷூட்ஸை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஆக்ட்ரஸ் டிசைர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். கார்த்திகா முரளிதரன் இவங்க 1997 வருஷம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி கேரளா மாநிலத்தில் இருக்க கோட்டயமில் பிறந்திருக்காங்க. இவங்க பேசிக்காக ஒரு மலையாளி. இவங்க முதல் முறையாக அறிமுகமானதுன்னு பார்த்தீங்கன்னா 2017 வெளிவந்த மலையாள திரைப்படமான காம்ரேட் இன் அமெரிக்கான்ற திரைப்படத்தின் மூலமா இவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இவங்க அறிமுகமாயிருக்காங்க. மலையாள இயக்குனர் அமர் நீரத் இந்த திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. நடிகர் துல்கர் சல்மான் அவங்களும் நடிகை கார்த்திகா முரளிதரன் அவங்களும் ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் கோபி சுந்தர் அவங்க பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் இவங்க சாரா மேரி குரியன் என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு அடுத்ததாக வெளிவந்த திரைப்படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2018 வருஷம் நடிக்கிற மம்முட்டி அவங்களோட நடிப்பில் வெளிவந்த அங்கிள்ன்ற திரைப்படத்தில் இவங்க நடிச்சிருந்தாங்க. மலையாள இயக்குனர் கிரீஷ் தாமோதர் அவங்க இந்த திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இசையமைப்பாளர் பிஜுபால் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க. இவங்க இந்த திரைப்படத்தில் ஸ்ருதி விஜயன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இவங்க தமிழில் முதல் முறையாக அறிமுகமான திரைப்படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2023 நடிகர் அசோக் செல்வன் அவங்களோட நடிப்பில் வெளிவந்த சபாநாயகன் திரைப்படத்தில் இவங்க கதாநாயகியாக அறிமுகமாயிருந்தாங்க. உண்மையாகவே இவங்க அறிமுகமான முதல் திரைப்படமே இவங்களுக்கு சூப்பரான திரைப்படமாக அமைஞ்சிருந்தது. இந்த திரைப்படத்தை சிஎஸ் கார்த்திகேயன் அவங்க டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இசையமைப்பாளர் லியோன் ஜேம்ஸ் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தார். இவங்களோட இணைஞ்சு நடிகை சாந்தினி சௌத்ரி அவங்களும் நடிகை மேகா ஆகாஷ் அவங்களும் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. எனக்கு இந்த திரைப்படத்தை பார்த்ததுக்கப்புறம் நடிகை கார்த்திகா முரளிதரன் அவங்க எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹீரோயின் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. உண்மையாகவே இந்த திரைப்படமும் ரொம்பவே நல்ல திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வர ஸ்கூல் டேஸ் லவ் போர்ஷனும் லவ் எமோஷன்ஸும் ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாங்க. 2023 வெளிவந்த திரைப்படங்களில் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் திரைப்படமாக இந்த சபாநாயகன் திரைப்படம் அமைஞ்சிருந்தது. ஸ்டில் இன்னும் இந்த திரைப்படம் நல்ல முறையில் ப்ரொமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னும் இந்த திரைப்படத்துக்கு நல்ல ரீச் கிடச்சிருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். இப்போவும் இந்த திரைப்படம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காத நண்பர்கள் இந்த திரைப்படத்தை பாருங்கள் நண்பா. உண்மையாகவே சூப்பரான நல்ல என்டர்டெய்னிங்கான திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட ஸ்கூல் க்ரஷையோ காலேஜ் க்ரஷையோ கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ மறக்காமல் திரைப்படத்தை உங்களோட ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக பார்த்துருங்க. நடிகை கார்த்திகா முரளிதரன் அவங்க மாடல் நடிகையாகவும் சமூக வலைதள இன்ஃப்ளூயன்சராகவும் சினிமா நடிகையாகவும் இருந்துட்டு வராங்க. இவங்களுக்கு இன்ஸ்டா பக்கத்தில் 1,63,000 இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க 286 இன்ஸ்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3,638 பேரை இவங்க இன்ஸ்டா பக்கத்தில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்போ நாம் பார்த்த நடிகை கார்த்திகா முரளிதரன் அவங்களோட சூப்பரான சினிமா தகவல்களும் அவங்களோட ஃபோட்டோஷூட்ஸும் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான சூப்பரான செலிபிரிட்டிஸ் ஃபோட்டோஷூட்ஸை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம ஆக்ட்ரஸ் டிசைர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.